ஹிஸ்ட்ரியில் நடந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்லாம் நம்ம டைம்லைன் மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏன்ஷியன்ட்டில் பிஃபோர் கிரைஸ்ட் அந்த டாபிக்லாம் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பிஃபோர் கிரைஸ்ட்னால் எல்லாமே வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் தான் இருக்கும். அப்போ 2500லேருந்து 1750 வரைக்கும் என்ன காலகட்டமாக இருந்துச்சு அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இண்டஸ் வேலி நாகரிகம் தான் இந்த காலகட்டம் ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்தது 563லேருந்து 483 வரைக்கும் புத்தாஸ் லைஃப் ஸ்பேன், புத்தரோட காலகட்டம் தான் 563லேருந்து 483 வரைக்கும். அதே மாதிரி 540லேருந்து 460 வரைக்கும் 68 வரைக்கும் மகாவீர் லைஃப் ஸ்பேன், மகாவீரோட காலகட்டம் தான் 540லேருந்து 468 வரைக்கும். நெக்ஸ்ட்டு 327லேருந்து 326 வரைக்கும் அலெக்சாண்டர் இன்வென்ஷன் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவுக்கு வந்து அலெக்சாண்டர் வந்து படையெடுத்திருப்பார் இந்த காலகட்டத்தில். இது என்ன ஆயிருக்கும்னா இட் ஓப்பன் அ லேண்ட் ரூட் பிட்வீன் இந்தியா அண்ட் யூரோப், இந்தியாவுக்கும் யூரோப்புக்கும் ஒரு லேண்ட் ரூட்டை வந்து ஃபார்ம் பண்ணதே இவர் வந்து படையெடுத்ததுக்கு அப்புறம் தான். 322 வந்து அக்செஷன் ஆஃப் சந்திரகுப்த மௌரியா, சந்திரகுப்த மௌரியா வந்து என்ன ஆகியிருப்பார்னா முடிசூடி இருப்பார். எப்போனா 322. 305 டிஃபீட் ஆஃப் செலுக்கஸ் அட் த ஹேண்ட்ஸ் ஆஃப் சந்திரகுப்த மௌரியா, சந்திரகுப்த மௌரியா வந்து செலுக்கஸ் நிகேட்டர் அப்படிங்கிறத தோற்கடிச்சிருப்பார். இந்த செலுக்கஸ் நிகேட்டர் யாருன்னா அலெக்சாண்டரோட படைத்தளபதி தான் வந்து செலுக்கஸ் நிகேட்டர். 273லேருந்து 232 வரைக்கும் அசோகாரோட காலகட்டம். இது 273லேருந்து 232 வரைக்கும் அசோகாஸ் ரெயின். 261 வந்து கான்குவெஸ்ட் ஆஃப் கலிங்கா, கலிங்கா அப்படிங்கிற இடத்த வந்து அசோகர் வந்து கைப்பற்றியிருப்பார். எப்போனா 261. நெக்ஸ்ட் 145 101 வரைக்கும் ரெயின் ஆஃப் ஏலரா, த சோலா கிங் ஆஃப் ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்காவோட சோலா கிங் வந்து பேர் என்னன்னா ஏலரா. இவர் என்ன பண்ணியிருப்பார், இவரோட காலகட்டம் தான் இந்த 140லேருந்து 101 வரைக்கும். அடுத்தது 58 வந்து பிகினிங் ஆஃப் விக்ரம் எரா, இந்த மாதிரி சகாயரா விக்ரமேரா இந்த மாதிரி சொல்லுவாங்க ஒவ்வொரு காலகட்டத்தை. அது விக்ரம் எரா வந்து 58 வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மாதிரி டைம்லைன் வந்து 2000 வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து இதில் இருக்குது. உங்களுக்கு எல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அந்த மாதிரி சொல்லி போடுறேன்.